Hello friends, welcome back to our channel. இந்த ப்ராஜெக்ட் சீரீஸில் ஆல்ரெடி நம்ம 4 வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 5th வீடியோவை பார்க்க போகிறோம். அந்த 4 வீடியோவுமே இந்த ப்ராஜெக்டுக்குரிய கண்டினியூவேஷன் தான். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, இன்னைக்கு பார்ட் 5. இன்கேஸ் இந்த வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா தயவுசெய்து அந்த 4 வீடியோஸையும் நீங்கள் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த அனிமேட்டட் கிட் ஸ்டோரி வீடியோஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஜெக்ட் சீரியஸாக பண்ணிட்டு வரோம். இந்த சீரீஸில் 4 வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த இன்கேஸ் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ 4 வீடியோஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி யாராச்சும் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கனாக்கா தயவுசெய்து உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நம்ம ஃபர்தராக இது ரிலேட்டடாக இந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸை நம்ம ஃப்யூச்சரில் 1 by 1 போடலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் உடனுக்குடனே கமெண்ட் வந்தோடனே உங்களுக்கு அதோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஃபர்தராக இது இல்லாமல், இல்லை நான் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஸோ இது ரிலேட்டடாக எனக்கு ரிலேட்டடாக ஜாப் எதனா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் இப்போ ஃப்ரெஷராக இருக்கேன், ஸோ இல்லை நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் டைமில் நான் என்ன பண்ணலாம், இல்லை வேறு எதனா யூஸ்ஃபுல்லாக எனக்கு எதாவது மணி மேக்கிங் டிப்ஸோ இல்லை மணி மேக்கிங் ப்ராஜெக்டோ இல்லை ஒர்க்கோ எதாக இருந்தால் சொல்லுங்கனாக்கா அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸை நம்ம போடலாம் நம்மளுடைய சேனலில். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கோட ஃபைனல் வீடியோ. ஆல்ரெடி 4 வீடியோஸ் போட்டோம். இது 5th வீடியோ விச் இஸ் ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருது. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சீரியஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையும் நம்ம கடைசியாக ஹோம்ஒர்க் சொல்லிடணும். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பண்ணலைனாக்கா கண்டிப்பாக எவ்ரி வீடியோ இன்னொரு முறை பார்த்துட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும். ஸோ இன்கேஸ் எதாவது டவுட் எதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி கரெக்ட் பண்ணலான்றது ஈஸியாக புரியும். இன்கேஸ் ஃபர்தராக எதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துருவோம் என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணுறன்றது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி இல்லை நான் ஸ்டெப்ஸை நான் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன 5th ஸ்டெப்ஸில் பாருங்க, மெர்ஜ் வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் வீடியோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 3ல் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணிடணும் வித்தவுட் வாய்ஸோட. பார்ட் 4ல் ஆடியோ ஜென்ரேட் பண்ணிடணும். ஸோ இந்த 2 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இந்த 2 வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டூல், அதாவது கேன்வா டூல் வச்சு இந்த 2த்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இது எப்படி பண்ணலான்றதை நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்களும் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன் இல்லைங்களா, அதை நான் காமிச்சிடுறேன். இப்போது 5th பார்ட் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரில் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 14 சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. அந்த 14 சீன்ஸில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், 4 சீன்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு வரேன். அந்த 4 சீனோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுடைய கேஸில் நீங்கள் 10 சீனோ 12 சீனோ 15 சீன்ஸோ 8 சீனோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 சீன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்டோரிக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க.
மற்றதெல்லாம் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதில் தேர்டு பார்ட்டில் நான் சீன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 4 சீனில் இருக்கிற வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா? வித்தவுட் வாய்ஸோட அந்த வீடியோவெல்லாம் சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4, இந்த 4 சீன்ஸ் இருக்கிற வீடியோஸை தான் நான் வந்து இங்கே கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், S1, S2, S3, S4, அதாவது சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4. ஃபார் யுவர் கேஸில், உங்களுடைய கேஸில் மேபி 8 சீன் இருந்துச்சுன்னா 1 to 8 வரும், 10 சீன்ஸ் இருந்துன்னா 1 to 10 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஆடியோ வேணும் இல்லைங்களா? எனக்கு ஆடியோ வந்து 4th பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டோரிக்கு. இந்த ஆடியோ தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து, ஒரு நிமிஷம், ஆடியோ வந்து 4th பார்ட்டில் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆடியோன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது சீன்ஸும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆடியோவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து கேன்வா வச்சு மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவாக கொண்டு வரப்போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நிமிஷம், நான் போயிடுறேன் இப்போ அந்த டூலுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்க, கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ லாகின் பண்ணி போன உடனே இந்த மாதிரி வரும். இதுதான் ஹோம் பேஜ். இந்த பேஜில் வீடியோ இருக்குது பாருங்கள், வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கிளிக் பண்ண உடனே இது வந்து நான் வந்து இதில் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். இதில் வந்து லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ இந்த பேஜில் அப்லோட்னு இருக்குங்களா, அப்லோட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னே இங்கே வரும் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இப்போது சீன் 5, அதாவது பார்ட் 5ல நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 4 சீனுக்குரிய வீடியோவை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆர்டரை கரெக்டாக வச்சுங்க. இங்கே பாருங்கள், இது S1, இதுதான் என்னுடைய S1, இது S2, S3, S4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆடியோவும் பண்ணிட்டேன், வீடியோவும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஆடியோவை ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவை, ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீன் என்னது, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சீன். ஓகேங்களா? இதை வந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இது, தேர்டு வந்து இதுக்கு இது, ஃபோர்த்து வந்து இது. ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய சந்தை இருந்துச்சு. அந்த சந்தையில நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கடையில ஒரு வியாபாரி இருந்தாரு. அந்த வியாபாரி ரொம்பவும் பேராசைக்காரர். அவருக்கு எப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அந்த வியாபாரி ஒரு அழகான கிளியை பார்த்தாரு. அந்த கிளி சாதாரண கிளி மாதிரி இல்ல, அது அழகா பேசும். பாருங்க, ஸோ இது வந்துச்சு. இப்போ நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணோம். ஓகேங்களா? அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கரெக்டாக வைக்கணும். ஸோ உங்களுடைய சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சீன் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, 10 செகண்ட்ஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தாக்கா அந்த வாய்ஸ் ஓவரும் கரெக்டாக வந்திருக்கும். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகுதுன்ட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், 5 செகண்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அந்த வாய்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ ஜென்ரேஷன் அப்போ. ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேப்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதையே வந்து இன்னொரு டூப்ளிகேட் பேஜ் வைக்கிறேன், இதில் ஒரு டூப்ளிகேட் பேஜ் வைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ரியல் டைமாக பண்ணும் போது அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிங்க. ஸோ தட் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய சந்தை இருந்துச்சு. அந்த சந்தையில நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கடையில ஒரு வியாபாரி இருந்தாரு.
அந்த வியாபாரி ரொம்பவும் பேராசைக்காரர். அவருக்கு எப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அந்த வியாபாரி ஒரு அழகான கிளியை பார்த்தாரு. அந்த கிளி சாதாரண கிளி மாதிரி இல்ல, அது அழகா பேசும். வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். இந்த கிளியை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாமேன்னு நினைச்சாரு. உடனே அந்த கிளியை தன்னோட கடைக்கு கொண்டு போனாரு. கிளி ரொம்பவும் புத்திசாலியா இருந்துச்சு. அது நல்ல நல்ல விஷயங்களை பேசும். சந்தைக்கு வர்றவங்க எல்லாரும் கிளியோட பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வியாபாரி கிட்ட வந்து அந்த கிளியை பத்தி விசாரிச்சாங்க. ஸோ இங்கே பாருங்க, வியாபார வந்து கிளியை பற்றி விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்டோரி வந்து எது வரைக்கும் வருது? 4 சீன்ஸ். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இதுதான் 4 சீன்ஸ். இப்போ நான் 4 சீன்ஸ் எடுத்தேன், 4 சீன் வரைக்கும் எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து நானும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டும் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ 4 சீன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய கேஸ்க்கு வந்து 10 சீன் இருக்குன்னா 10 சீன்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ மற்ற எதுவும் டிஃப்ரென்ஸ் ஆகாது. 10 சீன்ஸ் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து இந்த விஷுவல் வீடியோவை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்னொரு முறை நான் பார்க்குறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய சந்தை இருந்துச்சு. அந்த சந்தையில நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கடையில ஒரு வியாபாரி இருந்தாரு. அந்த வியாபாரி ரொம்பவும் பேராசைக்காரர். அவருக்கு எப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அந்த வியாபாரி ஒரு அழகான கிளியை பார்த்தாரு. அந்த கிளி சாதாரண கிளி மாதிரி இல்ல, அது அழகா பேசும். வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம். இந்த கிளியை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாமேன்னு நினைச்சாரு. உடனே அந்த கிளியை தன்னோட கடைக்கு கொண்டு போனாரு. கிளி ரொம்பவும் புத்திசாலியா இருந்துச்சு. அது நல்ல நல்ல விஷயங்களை பேசும். சந்தைக்கு வர்றவங்க எல்லாரும் கிளியோட பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வியாபாரி கிட்ட வந்து அந்த கிளியை பத்தி விசாரிச்சாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து 4 சீன் நான் எடுத்ததுனால இவ்வளோ வந்தது. நீங்கள் 10 சீன் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு இப்போ என்ன பண்ணோம், என்னுடைய இது முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் எதாவது வந்து ஆல்டர் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, இல்லை வேறு கேப்ஷன் போடுறீங்க, இல்லை வேறு எதாவது மியூசிக் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஒரு பட்டன், ஷேர் பட்டன் இருக்குங்களா, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுங்க, டவுன்லோட். ஸோ உங்களுக்கு அது கொடுத்தோன்னே எங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய இப்போ ஃபைனல் வீடியோ. இட்ஸ் ரெடி ஃபார் அப்லோடிங் திஸ் வீடியோ இன்டு யூடியூப். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், எது மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணோம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபாலோ பண்ணோம். ஸோ எந்தெந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ, ஆடியோ, அப்புறம் வந்து அதோட ஸ்டோரி, நெரேஷன்ஸு, என்னென்ன டூல்ஸ், ஏஐ டூல்ஸு, இது எல்லாமே நம்ம தெளிவாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியோ, இல்லை வந்து மற்ற ஏதாவது ஒரு வீடியோ மாதிரியோ, இல்லை வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஏதோ வந்து லேர்ன் பண்ணிட்டே போகல. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணோம், நம்ம ஒரு ப்ராஜெக்டாக பண்ணோம். இந்த ப்ராஜெக்டில் என்ன லேர்ன் பண்ணோம், ஒரு ஒர்க்கை, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணுன்றது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இன் பிட்வீனில் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் இல்லாமல் நீங்கள் இது ரிலேட்டடாக திங்கிங் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியும் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், இன்னொரு பெரிய ஒர்க் என்ன லேர்ன் பண்ணோம்னாக்கா, ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோவை நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் ஆகுது, கரண்ட் ட்ரெண்டில் எப்படி வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு, எப்படி இதெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸில் எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோவில் இனிமேல் கண்டினியூஸாக போடுவோம். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. நம்மளுடைய வீடியோ வந்து ஆல்வேஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன்
கமெண்ட்டில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்குரிய வீடியோவில் இதான் வந்து நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சீரீஸும் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.